வரும்போது பொண்ணோட வர அவனுக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கூட்டு வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பொண்ணோட வந்தாரு பிள்ளையோட வந்தாலும் சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க தான் மட்டும் வா. ஆமா பா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஆமாண்டா, இது தனியாகவே 4000 ரூபா என்னமோன்னு நினைக்கிறேன். ஏ ஃபேமே, நான் உங்கள் மோட்டோ பூ. நம்ம சேனல் நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இப்போது எங்கே போகிறோன்னா, நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவுக்கு போகிறோம். ஸோ ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, 3 நாள் போகிறோம். ஸோ மொத்தம் ஏகப்பட்ட ரைடர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ நான் கிளம்பிட்டேன். ஸோ என் கூட சேர்ந்து எல்லாமே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 நாளும் கேரளாவில் எங்கெல்லாம் அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பிச்சிட்டோம் கேரளா ரைடு. 3 நாள் மொத்தம். ஸோ ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ மழை புயல் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரைடு பிளான் பண்ண டைமுக்கு கரெக்டாக கிளம்பிடுவோம். ஸோ நம்ம சேனல் நியூ வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நீங்கள் போடுற அந்த ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்பா இப்போ நம்ம வந்து சேவூர் வந்துட்டேங்க. சேவூர் நம்ம பிளான் ஃபஸ்ட்டு டே பிளான் மட்டும் நான் சும்மா ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு பசங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேன்னா கருமத்தம்பட்டி டோல்கேட் தான் எல்லாத்துக்குமே வர சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே வந்ததும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். கொச்சி போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பாட்டஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மூணார் போகலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஃபேமே. பட் அதில் என்ன தெரியுமா ப்ராப்ளம், மூணார் தனியாகவே நம்ம ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் பிளான் பண்ணோம். அதனால் ஒர்க்கெலாம் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். டேங்க் ஃபுல்லா கேமரா இல்லை ஏன்னா வீடியோவில் வந்துட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் போட்டுருணும். எவ்வளோ வந்துருக்கு? 700 ரூபாய்க்கு. அப்போ 700 ரூபாய்க்கு தாண்டிடுச்சா? நான் ஜிபே பண்ணிடுறேன். போகலாம். போயிட்டு வரண்ணே. குறா சாமே டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நீ எந்த தடங்களும் வராது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. தடங்கள் வந்துருச்சு உனக்கு. சரியான சோக்குங்க. என்னால் வண்டி ஓட்ட முடியலடா. இப்போ அதாவது எப்படி சொல்கிறது, இருங்க சொல்கிறேன். இந்த ரோடு கிராஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது, இருங்க சொல்கிறேன். அதாவது சைட் அடிக்கிறதுக்குனே 2 பசங்க வண்டியில் போவானுங்க தெரியுமா. அவனுக்கு கூட இவனுங்கெல்லாம் வண்டி ஓட்டிட்டு நம்ம சும்மா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அவனுக்கு கூட போகும்போதெல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ அங்கே ஏதாவது டோலி போச்சுன்னா இந்த இடுப்பை கிள்ளுவானுங்க, இங்கே ஏதாவது போச்சுன்னா இந்த இடுப்பை கிள்ளுவானுங்க. நான் ஃபஸ்ட்டு இது எனக்கு புரியலைங்க. இவன் வந்து நான் அப்படி போகும்போதெல்லாம் கிள்ளுவான். என்னடா கிள்ளுவான் நான் எனக்கு அது அப்போ அந்தளவுக்கு ஒன்றும் தான் தெரியல. கிள்ளிகிட்டே இருந்தாலும் எனக்கு என்னடா இவன் கிள்ளிகிட்டே இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது அவன் கிள்ளும் போதெல்லாம் சைடில் ஒரு பொண்ணு இருக்குது. அப்புறம் தான் தெரியுது சரியான பொம்பளை சோக்கு. சாமி ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குதே கேரளா ரைடு. ஸோ நம்ம மயிலாடுதுறையிலேருந்து நம்ம ஃபாலோவர் வந்து இங்கே இருந்திருந்தார். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் இருக்கட்டும்னு ஒரு வீட்டில் விட்டுருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு ரைடு கேட்டிருக்காங்க. அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியலைங்க, வண்டி கொஞ்சம் வெயிட் அது. ஸோ தலைவா போகும்போதே ஒரு மாதிரி தடங்கள்லாம் நடக்குது. பட் பரவாயில்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணோம்னா ரைட் பண்ண முடியாது.
எங்கடா அந்த தம்பி? ஆ ப்ரோ என்னாச்சு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க தான் மட்டும் வா. ஆமாம் பா, நல்லா இருக்கீங்களா? வண்டி மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்லை போகும்போது சாப்பிட்டுக்கோ அப்படியே. என்னடா எத்தனைக்கு விளக்க வச்சுக்குது? சின்ன பிரச்சனையா? என்னாச்சு? ஐயோ ஆமாண்டா, இது தனியாகவே 4000 ரூபா என்னமோன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஒரு செட் அப்படியே வரும் மொத்தமா. இல்ல இது வெல்டிங் வைக்கலாம். அலுமினியமா? ஐயோ கட் ஆயிருச்சு ப்ரோ. நின்றுண்டா இது இல்லை, இது நீ கல்டாலாம் போகாது ப்ரோ, பயக்காதீங்க. கல்ண்டெல்லாம் போகாதரா, இது நின்றுக்கும் பத்திரமா. ஏன்னா இங்கே இருக்குல்ல 2 நல்லா, இது சும்மா சைடில் தான். இது எதுக்கு தெரியுமா? ஏதாவது ரொம்ப வெயிட் வச்சா சும்மா ஒரு பேலன்ஸுக்கு தான். இதுதான் மெயினாக இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை, போயிடலாம். இப்போ இது இங்கே கிடைக்குமா? இது சார் ஷோரூம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போயிட்டு வாங்க பிறப்போம். போயிட்டு சரி கூட சரி போயிட்டு நீங்கள் வா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் மாற்றிட்டு பில் மட்டும் பில் மட்டும் சென்னைக்காரரா பாவம், எத்தனை கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. உங்கள் ஊரில் நல்ல மழையாமா? நாங்கள் 2 பேருக்கு முன்னாடியே ஓடனே இங்கே 100 பிரச்சனை விடு. சரி விடு. வேற எங்கேயும் அடி இல்லை. என்ன கதறிட்டு இருக்கிறியா ப்ரோ? உள்ள மாற்றிட்டு பில் டக்குன்னு பார்த்துட்டு கூட யாரா எதுக்கு வண்டி விடு மேட்ரை முடிச்சு விட்டு பேச சரி போயிட்டு வரோங்கப்பா, சேஃபாக போயிட்டு வரோம். ரைட்டு, உங்களுக்கு கை கொடுத்தேன். கை கொடுத்தாலும் சரி, இதை போகும்போது கோயிலில் குளிச்சுட்டு போங்க. ப்ரோ யாராவது வச்சுக்கோங்க ப்ரோ. ஆமாம் போயிட்டு வரேங்க. வண்டி முன்னாடி போட்டுங்க. எலுமிச்சம்பழங்கம்மா ப்ரோ ஒருத்தர் ஜூஸ் போட்டாலும் போட்டிருப்பாடே ப்ரோ. அவருக்கு உன்னோட வச்சு கட்டிக்கோ, அங்கே போய் மாற்றிக்கலாம். கட்டி விட்றதா? ப்ரோ ஒரு நிமிஷம். லைனாக அடிக்கிறாங்க ஃபோனு. தலைவா சொல்லுங்க. யார் ப்ரோ? ப்ரோ உன்னை நான் காப்பாற்றுறேன் ப்ரோ. இரு ப்ரோ, வந்துடுறேன் சீக்கிரம். சரிங்க வந்துட்டேன் ப்ரோ. இருங்க ஒரே நிமிஷம். இல்லை 8 மணிக்கு கிளம்பா. ஆரம்பிக்கலாமா? ஓ சரியான பொம்பளை சோக்குது. தாமே கிளம்பிட்டோம். அலப்புற 3 நாள். சரி எடுப்போமா வண்டியை? டே வாங்க. டைம் ஆச்சு. ஆல்ரெடி கூப்பிட்டுருக்கான். டேய் ஹெல்மெட் நனைஞ்சிருச்சுடா கோபால். என்ன ப்ரோ இது? ப்ரோ உள்ளேயே சாமிக்கு மூட்டு உள்ள வச்சுக்கலாம் வாங்க. கூப்பிட்டு வச்சுருக்காங்க. போட்டாச்சு. டேய் வாடா, கோயிலில் நின்றுட்டு எல்லாத்தையும் கட்டிடலாம்டா வாடா. ரோல்ல போட்டாங்க, அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம். ப்ரோ வண்டி மட்டும் லைட்டாக எடுக்கிறீங்களா? டேய் தங்கம் பாய் வரமாட்டேங்கிறான் ப்ரோ. நானும் கூப்பிட்டு பார்க்குறேன் ரைடுக்கு. வாடா. டாப் பாக்ஸில் உட்காந்துக்கோ ஒரு 1 மணி நேரம். சரி முன்னாடி டேங்கில் வந்துக்கோ. படிக்கிற பையனோடலாம் பேசவே கூடாது ரெடி.
டேய் இங்க வா, ஒரே நிமிஷம் இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா. கூட்டெல்லாம் போக மாட்டேன், வாடா. அட கூட்டு போக மாட்டேங்க, வா. அப்பா போயிட்டு வரேங்க. சரி பார்த்து மெல்ல போயிட்டு வாங்க. அவசரப்படாமல் மெல்ல எங்கே இருந்தாலும் சரி. காலையில் வரைக்கும் என்ன வேலை? மெல்ல போங்க, மெதுவாக போகிறோம். மழை பெஞ்சா எங்கேயா ஒதுங்கி இருந்துட்டு போங்க. 250 தான் எங்கே போனாலும் சரி, மெல்ல பார்த்து போங்க, அவ்வளோதான். நீங்களும் இப்படி போடுறீங்க, அவர் 2 குளிராதா? அவங்க போட்டுப்பாங்க, அதை உள்ள அவன் அதை போட்டுப்பான். சேஃப்டியாக போங்க, எல்லாம் ஒன்று போல போங்க. அதான் ஒன்றா முன்னாடியே வரும். வாங்க வாங்க வாங்க. ஓ வேகுதுங்க ஃபேமஸ், சரியான வேக்காடு, ஆனால் மழையும் பெய்யுது. ஸோ இன்றைக்கி மொத்தம் ஒரு பல்சர் 220, ஒரு NS 400, ஒரு MT-15, ஒரு பல்சரு, இன்னொரு MT-15, இன்னொரு NS 200. அழுத்திப்படி ப்ரோ. என்ன ஃபேமே ஆரம்பிக்கலாமா? ஐயோ ஐயோ ஐயோ, ஆஃப் ரோடு இங்கேயே. ஸோ ஃபேமே, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டிலேருந்து இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி கருமத்தம்பட்டி டோல்கேட் தான் பிளானு, பட் ஆனால் இப்போவே கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் வீட்டுக்கு போனது. நம்ம கோயில்பட்டிக்காரன் தெரியாதா, நம்ம வீடியோவில் வந்திருப்பான் ஏகப்பட்ட வாட்டி. ஸோ அவன் கூட தான் கிளம்பிட்டோங்க. வரும்போது பொண்ணோட வர அவனுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கூட்டம் எனக்கு பிரச்சனை இல்லை. பொண்ணோட வந்தாரு, பிள்ளையோட வந்தாலும் சரி. இந்த வந்துட்டான் பாரு. ஏன்டா சார்ஜில் வச்சிட்டான். டேய் பார்த்து போ. சரி மெல்ல வரோம் போட்டு. இந்த ஆள் தான். சரிங்கப்பா, போயிட்டு வரோம். கோயில் போய் நில்ல, கோயில்